ஹாய் தமிழ் யூனிட் 5 ஓமை தொடர் மரபு தொடர் PYQ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். ஏமாற்றம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏமாற்றம். நெக்ஸ்ட், கீரியும் பாம்பு போல. கீரியும் பாம்புன்றது என்ன குறிக்குதுன்னா பகைமை, அவங்களுடைய எனிமிட்டியை தான் குறிக்குது. பகைமை. கீரியும் பாம்பு எப்பவுமே எதிரியா தான் இருப்பாங்க. அடுத்து, அத்தி பூத்தார் போல. அத்தி பூத்தார் போல அருமை. எப்பனா நடக்கிற ஒரு செயல் தான் அத்தி பூத்தார் போல சொல்லுவாங்க. ஸோ அருமை, அரிதான செயல், அத மாதிரி மீனிங்கு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கீழே கொட்டினா அது வந்து எல்லாமே வந்து ஒரு டைரக்ஷன் வந்து உருண்டு ஓடும். ஸோ ஒற்றுமை இல்லாம இருக்கிறதா வந்து அது வந்து குறிக்குது. அடுத்து, பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதியும். பசுமரத்துல வந்து ஆணி அடிச்சோன்னா ஈஸியா எப்படி உள்ளே இறங்கிடும். அது மாதிரி வந்து பசுமரத்து ஆணி போலனா ஈஸியா மனசுல வந்து பதியறத வந்து அவங்க இன்டைரக்டா கன்வே பண்றாங்க. மழைமுகம் காணா பயிர் போல. மழையை வந்து பார்க்காம பயிர் இருந்துச்சுன்னா அது எப்படி வருந்தும், அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. வருந்துதல். இங்க குறிக்கிற அந்த பொருள் வந்து வருந்துதல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். விழலுக்கு இறைக்கிற நீர் வந்து எப்படி இருக்கும், பயனற்ற செயல். ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னு ஒன்று வந்து இல்லை, ஆனால் நம்ம வந்து பேச்சு வழக்கில் சும்மா சொல்றோம். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. மடை திறந்த வெள்ளம் போல தங்கு தடையின்றி மிகுதியாய். ஸோ மடையை திறந்துவிட்ட வெள்ளம் எப்படி வேகமா வர்றது வந்து தங்கு தடை இல்லாம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அது பாட்டுன்னு ஓடுறத வந்து சொல்றாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஸோ உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்சா வெளிப்படைத்தன்மையா இருக்கும். வெளிப்படைத்தன்மையை தான் வந்து குறிக்குது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் வெளிப்படையற்ற தன்மைன்னு இருக்கு. பட் கரெக்டானது வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல. சரி, நமக்கு அது லாஸ்ட் குரூப் 4 கேட்டிருந்தாங்க. சிலை மேல் எழுத்து எப்படி இருக்கும், நிலைத்து நிற்கும், அழியாது. அது வந்து நிலைத்து வந்து எப்படி இருக்கும், நிற்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கிணற்று தவளை போல. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். கிணற்று தவளைனா வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். அவனுக்கு வந்து அந்த கிணறுக்குள்ள என்ன இருக்கோ அது மட்டும்தான் தெரியும், வெளி உலகம் தெரியாம இருக்கும். ஸோ அதுதான் இங்க வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஒரு ஆன்சர் ரீட் பண்ணி பாருங்க, ரிலேட் பண்ணி பாருங்க ஆப்ஷன். ஓகே. அடுத்து, பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. ஸோ குன்றின் மேலிட்ட விளக்கு போல, இதோட மீனிங் என்னன்னா புகழ். ஒரு குன்றின் மேல் வந்து விளக்கு நம்ம வச்சோம்னா அது எப்படி வந்து அவ்வளவு வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் பரவுதோ அதே மாதிரி அவரோட புகழும் வந்து எல்லா திசையிலும் எப்படி இருந்து பரவி இருந்தது. முதலை கண்ணீர். முதலை கண்ணீர்ன்றது பொய் அழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். ஸோ எல்லா மீனிங்கும் இருக்கு, பார்த்துக்கோங்க. பொய் அழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். உடலும் உயிரும் போல ஒற்றுமை. உடலும் உயிரும் எப்படி இருக்கும், ஒற்றுமையா இருக்கும், ஒற்றுமை. காணல் நீர். காணல் நீர்ன்றது இருப்பது போல் தோன்றும் ஆனால் ஈராது. ரொம்ப வெயிலா இருந்தா நமக்கு நம்ம பார்க்கும்போது ரோட்ல வந்து தூரத்துல இருந்து வரும்போது தண்ணி இருக்காம இருக்கும், நம்ம கிட்ட வர பார்த்தா தண்ணி இருக்காது. அதுதான் காணல் நீர் சொல்லுவாங்க. ஸோ இருப்பது போல தோன்றும் ஆனால் ஈராது, இருக்காது. அடுத்து, அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்திருந்தது. ஸோ இங்க மடை திறந்த வெள்ளம் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓமைத்தோட. தெளிவான சீரான பேச்சு. தெளிவான சீரான பேச்சு, எந்த ஒரு தங்கு தடையின்றியும் என்ன பண்ணியிருக்காரு, பேசுறாரு. வேய்ப்புரை தோல். வேய்ப்புரை தோல் என்ற ஓமைத்தோட வந்து மூங்கில் போன்ற தோல். வேய்ப்புரைனா மூங்கில் போன்ற தோல். தாயொப்ப பேசும் மகள். தாயொப்ப பேசும் மகள், தாயை போல வந்து மகள் வந்து பேசுறாங்க. மழைமுகம் காணா பயிர் போல. வறட்சி, வாட்டம், துன்பம். வறட்சியா இருக்கும், வாட்டம், துன்பம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடக்கிறது. நம்ம பேச்சுல வழக்கிலே வந்து இதை வந்து சொல்லியிருப்போம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. நம்ம நினைச்சது ஒண்ணு, நம்ம பிடிச்சது, ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடந்திருக்கும், எதிர்பாராமல் நடப்பது. கொக்கொக்க கூம்பும் பருவத்து. காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். ஸோ ஓமை தொடர்லயே நமக்கு என்ன கொண்டு வந்துடும், திருக்குறளே உள்ள கொண்டு வந்துடுங்க. ஓகேவா. ஸோ அந்த கொக்கு வந்து என்ன பண்ணும், அதுக்கேற்ற காலத்துக்கு வெயிட் பண்ணிட்டு அந்த மீனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அதுதான் சொல்றேன், காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். உவமை உருவு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க. இங்க உவமை உருவு பயின்று வராதது வந்து மான் மருளும். ஸோ உழல், போல், வேய்ப்புரை இது எல்லாமே நமக்கு உவமை உருவு வந்திருக்கு. மான் மருளும் தான் வந்து உவமை உருவு வந்து பயின்று வராத தொடர். ஊருணி நீர் நிறைந்தற்றே. ஊருணி நீர் நிறைந்தல் போல. ஸோ ஊருணில வந்து நீர் வந்து நிறைஞ்சிருக்கிறதா வந்து இதோட மீனிங். அடுத்து மேட்சிட்டு,
அத்தி பூத்தார் போல. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தல அருமை, அரிய செயல். உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை, இடி விழுந்த மரம் போல வேதனை. ஸோ ஆற்றில் புலி கரைத்த அதில் பயனில்லை, இடி விழுந்த மரம் போல்னா நம்ம தலையிலே இடி விழுந்துருச்சு அப்படி சொல்ல, அது வந்து வேதனை, நம்ம சோகத்தம் துன்பத்தை தான் வந்து குறிக்குது. 4 1 2 3. அடுத்து ஆகாயத்தாமரை இல்லாத ஒன்று. பொறுத்துக. ஸோ ஆகாயத்தாமரை இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலத்துக்குரியது. ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்திற்குரியது. முதலை கண்ணீர், பொய் அழுகை. கொட்டி அழுத்தல், கொட்டி அளத்தல், மிகுதியாக பேசுதல். கொட்டி அளக்குறாங்க, அவங்க பாட்டு கதை விடுறாங்கன்னு சொல்லணும், மிகுதியாக பேசுதல். 4 3 2 1. காத்திருந்து ஏமாந்து போவது, இலவு காத்த கிளி போல. ஸோ மீனிங் கொடுத்துட்டாங்க, ஏமாற்றும் பார்த்தாலும் அதோடைய ஓமை தொடர் என்ன நம்மளை கேட்டிருக்காங்க, இலவு காத்த கிளி போல. பூவோடு சேர்ந்த நார் போல உயர்வு. ஸோ பூ கூட நார் சேர்றதால அந்த மாலைக்கே வந்து ஒரு உயர்வு, மரியாதை இருக்குல்ல, அது வந்து உயர்வு. தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை. தாமரை இலையில தண்ணீர் துளி இருந்தால் அது வந்து ஒட்டவே ஒட்டாது, அப்படி ஷேக் ஆகிட்டே இருக்கும், அது படவே படாது. அது வந்து எதை குறிக்குதுன்னா பற்றின்மை, பற்று இல்லாம இருக்கிறது. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல. இந்த என்ன நமக்கு வந்து உணர்த்துதுன்னா துன்பம், துன்பம். கடலில் கரைத்த பெருங்காயம் போல வீணாதல். ஸோ பெருங்காயம் புளி எது வந்தாலும் கடலில் கரைத்த வந்து வீணாதல் மீனிங் தான் வரும். நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியாராயினும் உதவ மாட்டார். என்ன மீனிங், உதவ மாட்டார். பற்றுக்கோடற்ற, அடியற்ற மரம். பற்றுக்கோடற்றுனா அடியே இல்லாத மரம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிதல். உள்ளங்கை நெல்லிக்கனி வெளிப்படத்தன்மை, தெளிதல், எல்லா மீனிங்கும் வரும். இலவு காத்த கிளி ஏமாற்றம், ஏமாற்றம். நெக்ஸ்ட் நமக்கு பொருள் கொடுத்துட்டாங்க, ஓமை தொடர் கேட்டிருக்காங்க. உலக நிலைகளை அறியாதிருத்தல் இணற்று தவளை போல. ஸோ உலக நிலை அறியாதிருத்தல்னா இணற்று உலக தவளை, அந்த கிணறு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ மேலே பார்த்தோம் அதே தான். தன்வினை வாக்கியத்தை கண்டறி. ஸோ இங்கே தன்வினையும் வந்துருச்சு. ஓகே. இலக்கியா புத்தாடை அணிந்தார். கொக்கொக்கு கூமும் பருவத்து காத்திருத்தல். அந்த மீன் வரவரைக்கும் என்ன பண்ணிருக்கும், காத்திருந்திருக்கும், காலம் வர வரை காத்திருத்தல். சரியான ஓமை தெரிஞ்சிருக்க. வேகம், காய்ந்த மாடு கம்மங்கொல்லையே மேய்ந்தார் போல. ஸோ வேகம், காய்ந்த மாடு வந்து எனக்கு கம்மங்கொல்லையே வந்து ஃபுல்லாக மேய்ஞ்சிருச்சு, அதுதான் வந்து இதோட மீனிங், அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல அரிய செயல். மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல அரிய செயல். உலக நிலைகளை அறியாதிருத்தல் கிணற்று தவளை. உலக நிலைகளை அறியாதிருத்தல் கிணற்று தவளை. கனி இருப்ப காய் விரும்பியது போல அறியாமை. ஸோ நல்லா ஸ்வீட்டா ஃப்ரூட் இருக்கும்போது அது காயை வந்து விரும்பியது வந்து அறியாமை. நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் நிலையாமை. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து வேற பாடல் குரல் அது கூட கேட்கலாம். ஸோ நம்ம வந்து டேரக்டா இருக்கிறது மட்டும் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் நிலையாமை. நீருக்குள் பாசி போல அறிவழகனும் தமிழ்ச்செல்வனும் உற்ற நண்பர்கள். ஸோ நீருக்குள்ள பாசி இருக்குது, அவர் ரெண்டும் வந்து ஒன்னா இருக்கும், அதுதான் வந்து இங்க என்ன சொல், உற்ற நண்பர்கள், அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, அந்த மீனிங்ல சொல்லுது. காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல. இதுக்கேத்த ஊமை தொடர். நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினை போல உயர முடியவில்லை. ஸோ மயில் ஆடுதுன்னு சொல்லிட்டு வான்கோழியும் ஆடுது, அப்படி அதை கம்பேர் பண்ணதுல அதே மாதிரிதான் நான் வந்து கடின உழைப்பை மேற்கொண்டால் வந்து அவங்கள போல என்ன பண்ண முடியல, என்னால வந்து உயர்ந்த நிலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஊமை கண்ட கனவு போல. ஊமை கண்ட கனவு எப்படி இருக்குன்னா தவிப்பு, கூரை இயலாமை, அவங்களால வந்து யார்ட்டையுமே சொல்ல முடியாது. இலைமறை காய் போல மறைப்பொருள். இலைமறை காய் போல மறைப்பொருள். இன்ப மிகுதி, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பண்ணாம இருக்கிறது வந்து நடந்துச்சுன்னா இன்ப மிகுதி, ரொம்ப வந்து இன்பமா இருக்கும். அண்ணன் அடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல இழப்பு. சிதறிய முத்து போல நிலை இல்லாதது. சிதறிய முத்து நிலை இருக்காது, அது பாட்டு ஒரு பக்கம் என்ன பண்ணும், சிதறி போயிட்டு இருக்கும். வேலுக்கு இறைத்த நீர் பயனற்றது, பசுமர தாணி போல தெளிவு. பகலவனை கண்ட பனி போல துன்பம் நீக்குதல். ஸோ சூரியன் வந்தது பனி எப்படி நீங்கி போகுதோ அதுதான் வந்து துன்பம் நீக்குதல். உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை. 15 ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. இதான் வந்து கரெக்டா இருக்கு. ஸோ
கனி நெல்லிக்கனி போல வெளிப்படத்தன்மை. விரலுக்கு இறைத்த நீர் பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. மாத்தி மாத்தி இருக்கு. கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். ஸோ ஒரு விஷயத்த வந்து கண்ணை மூடிட்டு செய்யாதுன்னு சொல்லுவோம்ல, ஆராய்ந்து பாராமல். அது வந்து என்னன்னு தெரியாம வந்து செய்யறதுதான் சொல்றாங்க. அப்படி குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. திருக்குறள் தான் இதுவும். நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இதோட மீனிங் என்னன்னா, ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து வந்து இருக்கிறது. நஞ்சு இருக்க ஒரு மரம் வந்து நடு ஊர்ல வந்து இருக்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுத்து கொள்ளுதல். அகழ்வாரை வந்து நிலம் தாங்கிறது போல பொறுத்து கொள்ளணும். தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் வேண்டும் சொல்லிட்டு குறள் இருக்கு, அதுதான் அது. அடுத்து பொறுத்துக. குன்றிலிட்ட விளக்கு போல பரவிய புகழ். வேலையே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல மனமொன்றிய துணை. கிணற்று தவளை போல அறியாமை. இங்க வந்து என்னன்னா, பொருந்தாதது எது கேட்டிருக்காங்க. விரலுக்கு இறைத்த நீர் பயனுள்ள செயல். ஸோ தவறு, பயனற்ற செயல். கரெக்ட். நம்ம பயனற்ற செயல் தான் பார்த்துட்டு வந்தப்போ வந்து தவறா இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். பசுமரத்து ஆணி போல் எளிதில் மனதில் பதிதல். கரெக்ட். உடலும் உயிரும் மனமொத்த நட்பு. கிணற்று தவளை உலகம் அறியாமை. எலியும் பூனையும் போல பகைமை. எலியும் பூனை, கீரி, பாம்பு எல்லாமே வந்து எனிமிட்டி, பகைமையை தான் குறிக்குது. கடம்பிரும்பே இல்லார் துன்பம் தராத நல்லார். கடம்பிரும்பே இல்லார் துன்பம் தராத நல்லார். சும்மா வித்தியாசமா இருக்குது, அப்படின்னு தனியாக நோட் பண்ணி வச்சிருங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த வேர்டே வந்து நமக்கு மகிழ்ச்சி தான், இன்பம் மிகுதி அந்த மகிழ்ச்சி தான் குறிக்குது. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். மடை திறந்த வெள்ளம் போல என்ன பண்ணாங்க, அவ்வளோ கூட்டமா வந்து வந்தாங்க. கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல், எஸ்கேப் ஆகுறது சொல்லுவாங்க, அதை கம்பி நீட்டுதல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். பசுமரத்த ஆணி போல மனதில் பதிதல். பசுமரத்த ஆணி போல மனதில் பதிதல். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்துவரமை. ஏதோ நினைச்சிட்டு ஒரு செயலை செய்யறத வந்து இதோட கன்வே பண்ண இன்டைரக்ட் மீனிங். அவளை நினைத்து உரலை இடித்தல். பழம் நழுவி பால் விழுதல் எதிர்பாராத நல்வாய்ப்பு. வேழுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். ஸோ வந்ததே தான் வந்துட்டு இருக்கு. யானை புக்க புலம் போல வீணாக்குவது. யானை புக்க புலம் போல வீணாக்குவது. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. எடுப்பார் கைப்பிள்ளை உவமை என்ன சொல்லுதுன்னா, சொல்பவ பேச்சை கேட்டு நடப்பவர். யார் என்ன சொல்லுவாங்க அதை கேட்டு நடக்கிறது எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க அவங்கள. உள்ளங்கை நெல்லிக்கனி வெளிப்படைத்தன்மை. உடலும் உயிரும் இணை பிரியாமை. ஒன்னாவே இருக்கும், இணை பிரியாமை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. மடை திறந்த வெள்ளம் தடையின்றி மிகுதியாக. அதே தான் வருது நமக்கு. எளிதில் பொருள் விளங்கும். பாரதிய பாடல்கள் அனைத்தும் எளிதில் பொருள் விளங்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. காக்கை உட்காரம் பணம் பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. அது வந்து ஒரு தற்செயலாக நடக்கிற ஒரு நிகழ்வு. கொடி கட்டி பறத்தல் புகழ் பெற்று விளங்குதல். கொடி கட்டி பறக்கிறாங்கன்னா புகழ் பெற்று விளங்குதல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. ஸோ கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னா எதிர்பாராத நிகழ்வு, அது தற்செயல் நிகழ்வு கிடையாது. காக்கை உட்கார பணம் விழுந்து தான் வந்து தற்செயல் நிகழ்வு. ஸோ கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதான் எதிர்பாரா நிகழ்வு. அடுத்து ஓமையால் விளக்கப்போறோம், பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நம்ம இங்கே கொடுக்கவே இல்லை, கொஸ்டினே கட்டாயிருக்கு. அடுத்து மழைமுகம் காண பயிர் போல வாடி இருத்தல். விரலுக்கு இறைத்த நீர் பயனற்ற செயல். வேலியே பயிரை மேய்ந்தது கடமை தவறு. வேலியோட வேலையை வந்து பயிரை வந்து பாதுகாக்கிறது தான், அதே மீறி வந்து கடமை தவறுதல். பசுமரத்த ஆணி போல எளிதில் மனம் பதிதல். கிணற்று தவளை அறியாமை. விரலுக்கு இறைத்த நீர் பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை. இது எல்லாமே நம்ம பார்த்ததை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடுறேன். ஸோ அதே தான் அவங்க வேலியே பயிரை மேய்தல் கடமை தவறுதல் ஒற்றுமையின்மை. கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது எதிர்பாரா நிகழ்வு. விளைவிக்கிறதையும் பயனற்ற செயல். ஓகே, இது எல்லாமே பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கு. இதை வித்தியாசம் பார்த்தா பார்க்கலாம். தாமரை இளமையில் வந்து பட்டும் படாமல், பற்றின்மை, பட்டும் படாமல் இருத்தல் எல்லாமே. பேரறிவாளன் திருப்புலனா பலருக்கு பயன்படும். அறிவாளர் திரு வந்து எல்லாருக்கும் வந்து பயன்படும். சரியான இணை என்னன்னா இலவு காத்த கிளி ஏமாற்றம். இதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறது வந்து கரெக்டாக இருக்கிறது. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தது தான்.
அவசர கொடுக்கை எண்ணி செயல்படாமை. அவசர கொடுக்கைனா எதையும் யோசிக்காம செய்யறது. இதுவும் ஸ்லோவாக ஸ்க்ரால் ரன் பண்ணுறேன். வித்தியாசமாக எதுனா இருந்தால் நம்ம பார்க்கலாம். விளக்கு இறைத்த நீர் போல பயனின்மை 1 மட்டும்தான் வந்து கரெக்டு. துஞ்சு புலி இடறிய சிதடன் போல அறியாமை. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, அறியாமை. சுட சுடரும் பொன் போல ஞானமும் வளரும். சுட சுடரும் பொன் போல ஞானமும் வளரும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. நன்றி மறவாமே. நன்றி மறக்காமல் இருக்கிறது தான் வந்து இதோட மீனிங். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஓகே, உள்ளங்கனி இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தது தான். ஸோ ஓரளவுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா பண்ணிடலாம். இரட்டை கிளவி போல் ஒரு ஓமை கூறும் பொருள் என்ன? ஒற்றுமை. இரட்டை கிளை போல் ஒன்றாவே இருங்க அப்படின்னு சொல்லி ஓமை இருக்கும். சுரதா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அதுதான் இங்கே குறிக்குது. அடுத்து பொருந்தா இணை மழைமுகம் காண பயிர்ப்புல உவகை. அது வந்து என்ன வரும்? வாட்டம், வறட்சி, இதை நம்ம பார்த்தோம். சரி, எப்படி இருக்கு? தவறா இருக்கு. அடுத்து பொறுத்துக. ஊமை கண்ட கனவு தவிப்பு. அவங்கள சொல்ல முடியாது. உடுக்கை எழுந்தவன் கை போல நட்பு. வரையா மரபின் மாறி போல கொடை. மாறி குறை. ஒருமையில் ஆமை போல அடக்கம். நகமும் சதை. நகமும் சதை எப்படி இருக்கும்? நட்பு, ஒற்றுமை. ஒற்றுமை கூட வரும். எது வரும் கரெக்டாக? அவங்க வந்து நட்புன்னு கொடுத்துருக்காங்க. முதலை கண்ணீர் பொய் அழுகை. எலியும் பூனை பகைமை. கண்ணினை காக்கும் இமை போல பேணல். கண்ணை வந்து இமை காக்கிறது வந்து பாதுகாத்தல். பேணல்ல மீனிங் என்ன? பாதுகாக்கிறது. அடுத்து வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் உடைமை. நிலவும் வானும் ஒற்றுமை. ஸோ நகமும் சதையும் அதே மாதிரி ஒற்றுமையும் வரும். கொடி கட்டி பறத்தல், புகழ் பெற்று விளங்குதல், இடி விழுந்த மரம் போல துன்பம். இங்கே கீரியும் பாம்பும் வந்து தவறா இருக்கு. ஒற்றுமை வராது, பகைமை தான் வரும். ஸோ தவறு. இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்க, நகமும் சதையும் ஒற்றுமை கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து பாருங்க, ஆப்ஷன் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். உடலும் உயிரும் ஒற்றுமை தான் வரும். கண்ணினையுமே காப்பது பாதுகாப்பு. பச்சை பொய், முற்றிலும் பொய், ஃபுல்லாக எல்லாமே பொய் தான், பச்சை பொய். கல்லில் நாள் உரித்தல் இயலாத காரியம். ஓகே, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்ததே தான் கொடுத்துருக்காங்க. நிழல் போல தொடர்ந்தான் உரு உவமை. இது என்ன மீன்னா? உரு உவமை. ஓகே, சரி, இதில் வந்து ரியலி 177 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பட் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் தான் பார்த்துருக்கோம். உவமை மற்றும் மரபு தொடர் வந்து கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.